மேலறை தியானம் மே மாதம் 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரெபேக்கா எல் டி சோ, மசாச்சுசெட்ஸ், USA. தலைப்பு: என் உள்ளத்தில் ஒரு பாடல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 57ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. பல வருடங்களுக்கு முன் நான் போதகராக பணிபுரிந்த சபையில் அதிக சவால்களை எதிர்கொண்டிருந்தேன். அதனால் மன அழுத்தம், நித்திரையின்மை, உணவில் விருப்பமின்மை ஆகியவற்றிற்கு ஆளாகி களைப்பும் பலவீனமும் ஏற்பட்டது. உதவிக்கு கடவுள் பக்கம் திரும்பினாலும் சரியான வார்த்தைகளை தேடுவது போராட்டமாக இருந்தது. ஆனாலும் 57ஆம் சங்கீதம் என்னுடன் பேசி எனது உற்ற தோழனாக மாறியது. தினமும் காலையில் அதன் வாக்கியங்களை பலமுறை வாசிப்பேன். தாவீது சொல்லும் சிங்கங்களின் நடுவே இருப்பது போன்ற உணர்வுடன் என்னை அடையாளப்படுத்தலாம். என் ஆத்துமாவே விழித்தெழு, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்ற அந்த 8ஆம் வாக்கியம் எனக்கு நம்பிக்கை தந்தது. படுக்கையை விட்டு எழும்புவதற்கும் விருப்பமில்லாமல் இருந்த அந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து அந்த வாக்கியத்தை சொல்ல மாட்டேனா என்ற ஏக்கம் என் மனதில் இருந்தது. ஒரு நாள் 57ஆம் சங்கீதத்தை நான் வாசித்த போது 5ஆம் 11ஆம் வாக்கியங்களில் வரும் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் என்ற வாக்கியம் எனக்கு ஒரு பாட்டாக மாறியது. கடவுள் என்னில் கரிசனையுள்ளவர் என்பதை ஞாபகப்படுத்தி அந்த பாடலை பாடுவதற்கு கற்பித்தார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருப்பதற்காக நன்றி. நீங்கள் ஒருபோதும் எம்மை கைவிடுவதில்லை என்பதை மறவாதிருக்க கிருபை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கஷ்டமான நேரங்களிலெல்லாம் கடவுள் என்னுடன் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.